நமச்சிவாய வாழ்க. இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த சுவாமியோட நிலைமை பார்த்தீங்கன்னா நடுக்காட்டில் இருந்துச்சுங்க. அந்த சுவாமியை தான் எடுத்துகிட்டு வந்து அந்த சுவாமிக்கு இடம் இல்லாமல் அந்த ஊரில் ஒரு ஐயா என்ன பண்ணாங்க, ஒரு 3 சென்ட் சுவாமிக்கே இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல நம்ம ஷெட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஷெட்டு போட்டு சுவாமியோட ஆவுடையார் பிரம்மபாகம் உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு சில நல்ல உள்ளங்களின் உதவியோட ஆவுடையார் பிரம்மபாகம்லாம் புதுசாக செஞ்சு நந்திய பெருமான் சிலை இல்லை, நந்திய பெருமான் சிலையும் புதுசாக வாங்கி பலிபீடம் வாங்கி இன்றைக்கி எல்லா பணிகளும் மிக சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இந்த பிரதிஷ்டை விழாவானது கார்த்திகை தீபம் மறுநாள் நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இன்றைக்கி பெரிய அளவில் பண்ண போகிறோங்க. ஏன்னா அந்த சுற்று வட்டார பகுதியில் சிவன் கோயில் எங்கேயும் கிடையாது. முதல் முறையாக அங்கே சிவன் கோயில் அமைகிறதுனால 4 பேர் வரணும், வந்து சுவாமியை வணங்கணுங்கிறது எங்களோட ஆசை. அதனால் எப்போதும் ஒரு விளக்கேறிடணும்னு ஒரு ஆசை. அதனால் 4 மக்களுக்கு தெரியப்படுத்தணும், 4 பேர் வந்து சாமி கும்பிடணும், அன்றைக்கி நிறைய அன்னதானம் போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. இந்த கனவுக்கு ஒரு உறுதுணையாக சப்போர்ட்டாக இருங்க. சாமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்துலேருந்து உள்ளார ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வெத்தியார் வெட்டுங்கிற கிராமத்தில் இருக்குங்க. சுவாமிக்கு இப்போ தேவையான பணிகள்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இன்னும் பிரதிஷ்டை விழா பாக்கியிருக்கு. அன்றைக்கி நம்ம சிறப்பாக வந்து அன்னதானம் பண்ணணும், திருக்கல்யாணம் பண்ணணுங்கிறது நீண்ட நாள் கனவு. சுவாமி ஒவ்வொரு சோதனைகளை கொடுத்து சோதனைகளை தாண்டி நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் உறுதுணையாக இருங்க, உதவி பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம ஆலய திருப்பணி சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய் நம்ம திருச்சிட்டோம். நமச்சிவாய வாழ்க. இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த சுவாமியோட நிலைமை பார்த்தீங்கன்னா நடுக்காட்டில் இருந்துச்சுங்க. அந்த சுவாமியை தான் எடுத்துகிட்டு வந்து அந்த சுவாமிக்கு இடம் இல்லாமல் அந்த ஊரில் ஒரு ஐயா என்ன பண்ணாங்க, ஒரு 3 சென்ட் சுவாமிக்கே இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல நம்ம ஷெட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஷெட்டு போட்டு சுவாமியோட ஆவுடையார் பிரம்மபாகம் உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை ஒரு சில நல்ல உள்ளங்களின் உதவியோட ஆவுடையார் பிரம்மபாகம்லாம் புதுசாக செஞ்சு நந்திய பெருமான் சிலை இல்லை, நந்திய பெருமான் சிலையும் புதுசாக வாங்கி பலிபீடம் வாங்கி இன்றைக்கி எல்லா பணிகளும் மிக சிறப்பாக முடிஞ்சிருச்சு. இந்த பிரதிஷ்டை விழாவானது கார்த்திகை தீபம் மறுநாள் நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம்.